This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். 2002ஆம் ஆண்டு மிஷ்கின் இயக்கிய சித்திரம் பேசுதடி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர்தான் நடிகை பாவனா. அதன் பின் வெயில், கூடல் நகர், தீபாவளி, ராமேஸ்வரம், ஆர்யா, கிழக்கு கடற்கரை சாலை என தொடர்ந்து நடித்து வந்த இவர் திடீரென தமிழ் சினிமா பக்கமே தலை காட்டவில்லை. ஜெயம் கொண்டான் படத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 16 வருடத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் இவர் நடிப்பில் தி டோர் திரைப்படம் வெளியாகி உள்ளது. விரைவில் வெளியாக இருக்கும் இப்படத்தில் பாவனா, கணேஷ், வெங்கட்ராமன், ஜெயபிரகாஷ், சிவரஞ்சினி, பாலா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு வருண் உன்னி அமைத்துள்ளார். ஜெய்தேவ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தின் டீசர் வெளியாகி படத்தின் மீது எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. இப்படத்தின் டீசர் குறித்து எமது பிலிம்பேட் சேனலுக்கு இவர் பேட்டி அளித்துள்ளார். இது அண்ணாவின் திரைப்படம் என்பதால் கொஞ்சம் லேட்டாக வருவேன். மற்றவர்களின் திரைப்படமாக இருந்தால் சொன்ன நேரத்திற்கு அந்த இடத்திற்கு இருப்பேன். ஆனால் அண்ணாவின் படமாக இருந்தால் கொஞ்சம் தாமதமாக சென்றேன். அது மட்டும் அல்லாமல் அண்ணா சீனை சொல்லிவிட்டு உனக்கு எல்லாம் தெரியும், நீயே பார்த்துக்கோ என சொல்லிவிட்டார். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. தி டோர் படத்தில் வருவது போல நிஜ வாழ்க்கையில் பேய் அனுபவம் உள்ளதா? அதற்கு அவர், நிஜ வாழ்க்கையில் இதுவரை இந்த பேய் அனுபவம் வந்தது இல்லை. ஆனால் என் நண்பர்கள் சொல்லும் அதை கதையை கேட்டிருக்கிறேன். படத்தை எப்படி தேர்வு செய்து நடிப்பீர்கள்? சினிமாவுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் அப்பா தான் கதைகளை தேர்வு செய்தார். ஆனால் இப்பொழுது கதைகளை கேட்பது மட்டுமல்லாமல் ஸ்கிரிப்டையும் படித்துவிட்டு அது பிடித்திருந்தால் மட்டுமே நடிக்கிறேன். தமிழ் திரைப்படங்களில் நடிக்காதது ஏன்? தமிழ் திரைப்படங்களில் நடிக்கக்கூடாது என்றெல்லாம் நான் முடிவு எடுக்கவில்லை. தமிழில் நடித்த போது எனக்கு ஒரு மேனேஜர் இருந்தார். அதன் பிறகு அந்த மேனேஜர் இல்லை. அந்த நேரம் தமிழில் பட வாய்ப்புகள் குறைந்ததும் நான் மலையாளம், கன்னடம் பக்கம் சென்று விட்டேன். என்னை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. நானும் யாரிடமும் வாய்ப்பு கேட்டு பேசவில்லை. இதனால் பாவனா தமிழில் நடிக்க மாட்டார்கள் என்று பேச்சு வந்துவிட்டது. இதனால் தான் தமிழ் நடிகருக்கு இடைவெளி ஏற்பட்டது. 96 கன்னட ரீமேக்ஸ் நடந்தது. வழக்கமாக நான் எந்த ரீமேக் படத்திலும் நடிக்க மாட்டேன். ஏற்கனவே ஒருவர் நடித்த கதாபாத்திரத்தில் நான் மீண்டும் அடிப்பதில் எனக்கு ஈடுபாடு இல்லை. இருந்தாலும் 96 திரைப்படம் தமிழில் சிறப்பான படம் என்று அனைவரும் என்னிடம் கூறியதால் இந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று அனைவரும் சொன்னதால் இந்த கதாபாத்திரத்தில் நான் நடித்தேன். ஆனால் படம் முடிகிற வரைக்கும் 96 திரைப்படத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். துணிவு படத்தின் படப்பிடிப்பின் போது அஜித்தை சந்தித்து குறித்து பேசிய பாவனா, துணிவு படத்தில் மஞ்சு வாரியர் நடித்த போது எப்பொழுதுமே அஜித் உங்களை விசாரித்தார் என்று கூறுவார்கள். நானும் ஹாய் சொல்லுங்க என்று சொன்னேன். அப்பொழுது ஒரு நாள் திடீரென இருவரும் வீடியோ காலில் பேசினார்கள். அப்பொழுது அஜித் அவர்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு வாங்க என்றார். அதன் பிறகு நான் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து அஜித் அவர்களை சந்தித்து பேசினேன் என்றார். அஜித்துடன் நான் அசல் படத்தில் நடித்தேன். அந்த படத்திற்கு பிறகு எனக்கு தமிழ் சினிமாவில் இருந்து வாய்ப்புகள் வரவில்லை. தொடர்ந்து பேசிய பாவனா, ஜெயம் ரவியுடன் நடித்த தீபாவளி படம் எனக்கு மிகவும் பிடித்தமான படம். அந்த படத்தில் நடித்த போது மிகவும் ஜாலியாக இருந்தது. அந்த படத்தில் நடித்த சுசி கதாபாத்திரத்தை ஞாபகம் வைத்து சமூக வலைத்தளங்களில் அந்த பெயரில் இப்பொழுது என்னை அழைத்து வருகிறார்கள். இது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.